வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்தியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருந்து வந்திருந்திருப்பாங்க. உங்க குடும்பத்தின் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் பலரின் கண்களை உறுத்தியிருந்திருக்கும். வெளியாட்களின் சதியாலையும் குடும்பத்திற்குள் இருந்த சில பொறாமை பிரித்த மனிதர்களாலும் உங்கள் குடும்பத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கும். பிரித்து ஆளுதல் என்ற தந்திரத்தை பயன்படுத்தி உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையிலேயோ அல்லது உங்களுக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் இடையிலேயோ தவறான வதந்திகளை கொளுத்தி போட்டார்கள். இல்லாததையும் பொல்லாததையுமே பேசி உங்கள் மீது மற்றவர்களுக்கு சந்தேகத்தையும் வரவழைத்திருப்பார்கள். அவர்களின் இந்த மாய வலையில் உங்கள் குடும்பத்தினரில் விழுந்த போதுதான் உங்களால் அதை தடுக்க முடியாமல் போனது. பல வருடங்களா ஒரே கூரையின் கீழ் இணைந்திருந்த குடும்பம் சுயநலவாதிகளின் தூண்டுதலால் தனித்தனியாக பிரிந்து சென்றது. குடும்பம் உடையும் போது நடுவில் நின்று தவித்தவர் நீங்கள்தான். பிரிவை ஏற்படுத்திய மனிதர்கள் வெற்றிகரமாக சிரித்த போது குருதியாய் வடிந்த மனதை மறைத்து கொண்டு நீங்கள் அமைதியாக ஒதுங்க வேண்டிய நிலையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிலையாகவும் உங்களுக்கு இருந்திருந்திருக்கும். வாழ்க்கையில் சில காயங்கள் காலம் கடந்தாலும் மறைவதில்லை. அதில் மிகப்பெரிய காயம் ஒன்றாக இருந்த குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்திய சம்பவங்களும் இருக்கும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களும் ஆகும். ஒரே வீட்டில் சிரித்து பேசியவர்கள், ஒரே உணவை பகிர்ந்து உண்டவர்கள், ஒருவரின் சந்தோஷத்தை மற்றவர் கொண்டாடியவர்கள், சில காரணங்களால மனதளவில் விலகிச் சென்ற தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கக்கூடும். சில நேரங்கள்ல வெளிநபர்களுடைய தலையீடும், தேவையற்ற பேச்சுக்கள், பொறாமை, சொத்து தொடர்பான கருத்து வேறுபாடுகள் அல்லது அதிகார மோதல்கள் குடும்பத்தின் அமைதியை குலைத்திருக்கும். நீங்கள் குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவு முயன்ற போதுமே சிலர் தங்களுடைய சுயநலத்திற்காக உறவுகளுக்குள் சந்தேக விதைகளை விதைத்திருக்க கூடக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஒருவரை நீங்கள் பற்றிய தவறான தகவலை மற்றொருவரிடம் கூறி மனதோரத்தை உருவாக்கக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் சிறிய பிரச்சனையை பெரிய பிரிவாக மாற்றிய மனிதர்களும் உங்கள் வாழ்க்கையில இருந்து கொண்டேதான் இருந்திருப்பாங்க. அந்த நேரங்களில் தான் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மனவேதனை மிக பெரியதாகவும் இருந்திருக்கக்கூடும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இயல்பாகவே குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்க விரும்புபவர்கள். குடும்பத்தினுடைய மரியாதையாக இருக்கட்டும், ஒற்றுமை, அன்பு ஆகியவற்றை நீங்கள் மிகவும் மதிக்கவர்களாக இருப்பீங்க. அதனாலேயுமே உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரிவும் தான் உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா ஆழமான காயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருந்திருக்கும். பல இரவுகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதற்காக இப்படி நடந்தது, மீண்டும் எல்லோரும் ஒன்று சேர முடியாதா என்ற எண்ணங்களுடன் அமைதியாக கண்ணீர் சிந்திருக்கக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்திருக்கும். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்காத தருணங்களையும் நீங்கள் செய்த நன்மைகளையும் மறக்கப்பட்ட தருணங்கள் தான் உங்களுக்கு கடந்து வந்திருக்கக்கூடிய நிலையுமே உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருந்திருந்திருக்கும். இவை அனைத்தும் தான் உங்களுடைய ரொம்பவுமே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுத்தியிருந்திருக்கும். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு இவை அனைத்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. இனி வரப்போகும் நாட்களில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு உறவுகளின் பிணைப்பு ரொம்பவுமே வலுவாக உள்ள போகிறன. உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கி மீண்டும் நல்லுறவு உங்களுக்குள்ள மலர உள்ளது. குடும்ப சுப காரியங்களில் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள போறீங்க. உங்களுடைய ஆபத்து காலத்தில் உதவி செய்ய உறவினர்களும் நண்பர்களும் முன் வருவார்கள். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் உள்ள புதிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க உள்ளது. இந்த நட்பானது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாகவே இருக்க உள்ளன. பிரிந்திருந்த பங்காளி உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வாங்க. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய உங்களுடைய குணத்தால் அனைவரின் அன்பையும் நீங்கள் பெறக்கூடிய நல்ல அமைப்பாகவே இனி வரப்போம் நாட்கள் உங்களுக்கு அமைய உள்ளது. வாழ்க்கையில் பணம், பதவி, புகழ் போன்றவை எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலுமே உங்களுக்கு புரிந்து கொள்ளும் நம்மை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய உறவுகள் இருப்பதுதான் மிகப்பெரிய பலம். கடந்த காலங்களில் உங்களுடைய உறவுகளில் சில
விரிசல்கள் ஏற்பட்டிருந்திருக்கும். நெருக்கமான இருந்தவர்கள் திடீரென விலகியிருப்பாங்க. நீங்கள் மனதார உதவி செய்தவர்களிடமிருந்து உங்களுக்கு எதிர்பார்த்த அன்பு கிடைக்காமல் போயிருக்கும். சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய மனக்கசப்பாக மாறியிருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் பிறரின் தலையீட்டால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் இனிமேல் அந்த நிலை மெதுவாக மாறத் தொடங்கும். உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் யார், உங்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய காலம் உங்களுக்கு உருவாக உள்ளது. நீண்ட நாட்களாக நீங்கள் பேசாமல் இருந்த உறவினர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். பழைய மனக்கசப்புகள் மறைந்து மனம் திறந்து பேசக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது முக்கியமான நிகழ்வு அனைவரையும் மீண்டும் ஒன்றாகவே இணைக்கக்கூடும். இதுவரை தூரமாக இருந்த சகோதரர்கள், சகோதரர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களுடன் மீண்டும் நல்ல புரிதல் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில கஷ்டங்களை அவர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக நிற்க தொடங்குவாங்க. திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையின் குடும்பத்துடனான உறவும் போது மேம்பட உள்ளது. இரு குடும்பத்துக்குள்ளும் இடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் குறைய உள்ளன. குழந்தைகள் வளர வளர குடும்பத்தை இணைக்கக்கூடிய பாலமாகவே உங்க வாழ்க்கையில மாறப்போகிறார்கள். குடும்பத்துல ஒருவரின் வெற்றி மற்றவர்களின் மகிழ்ச்சியாக மாறக்கூடும். ஒருவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தில் மற்றவர்கள் துணை நிற்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாக உள்ளன. இதனால் உங்கள் இல்லத்தில் நம்பிக்கையும் அன்பும் பாதுகாப்பு உணர்வும் அதிகரிக்க உள்ளது. நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட உள்ளன. எல்லோரும் நண்பர்கள் அல்ல என்பதை கடந்த அனுபவங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். இனிமேல் எண்ணிக்கையை விட உண்மையான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பார்ப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மகிழக்கூடிய சில நல்ல நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிலையாக இருக்கப் போகிறார்கள். அவங்களின் மூலியமா புதிய வாய்ப்புகளும் நல்ல ஆலோசனைகளும் அல்லது எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. அதே நேரத்துல தான் உங்களுக்கு உண்மையாக இல்லாத உறவுகள் தானாகவே விலகினாலும் அதை பற்றி கவலைப்பட இருக்காது. உங்களுக்கு வாழ்க்கையில சில விலகல்கள் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பாகவே உங்க வாழ்க்கையில மாற உள்ளன. உறவுகள் வலுப்படக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான். பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து உறவுகளை சுமையாக மாற்றாமல் நல்ல எதிர்காலத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நீங்கள் இருக்க வேண்டும். இவை அனைத்துமே இனி வரப்போகக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குடும்ப உறவுகளுக்குள் பிறரின் தலையீட்டால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் இனிமேல் அந்த நிலை மெதுவாக மாறத் தொடங்கும். உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் யார், உங்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய காலம் உங்களுக்கு உருவாக உள்ளது. நீண்ட நாட்களாக நீங்கள் பேசாமல் இருந்த உறவினர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். பழைய மனக்கசப்புகள் மறைந்து மனம் திறந்து பேசக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது முக்கியமான நிகழ்வு அனைவரையும் மீண்டும் ஒன்றாகவே இணைக்கக்கூடும். இதுவரை தூரமாக இருந்த சகோதரர்கள், சகோதரர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களுடன் மீண்டும் நல்ல புரிதல் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில கஷ்டங்களை அவர்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக நிற்க தொடங்குவாங்க. திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையின் குடும்பத்துடனான உறவும் போது மேம்பட உள்ளது. இரு குடும்பத்துக்குள்ளும் இடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் குறைய உள்ளன. குழந்தைகள் வளர வளர குடும்பத்தை இணைக்கக்கூடிய பாலமாகவே உங்க வாழ்க்கையில மாறப்போகிறார்கள். குடும்பத்துல ஒருவரின் வெற்றி மற்றவர்களின் மகிழ்ச்சியாக மாறக்கூடும். ஒருவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தில் மற்றவர்கள் துணை நிற்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாக உள்ளன. இதனால் உங்கள் இல்லத்தில் நம்பிக்கையும் அன்பும் பாதுகாப்பு உணர்வும் அதிகரிக்க உள்ளது. நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட உள்ளன. எல்லோரும் நண்பர்கள் அல்ல என்பதை கடந்த அனுபவங்கள்